காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி சொல்கிறார், நீ சுவாமி என்னென்ன அவனுடைய நாமாவை சொல்லு, ஆனால் எங்கே எப்படி சொல்கிறது? இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எங்கேருந்து எப்படி வேணாலும் சொல்லலாமா? சொல்லலாம். இருக்கிற இடத்துலேருந்து சிவசிவான்னு சொல்லலாம், பயணத்திலேயே ராமராமான்னு சொல்லலாம். நீங்கள் கண்மூடி உங்களுடைய கார் பயணத்தில் ஓம்பூர் போட்ச லட்சவதரன் எம்பர் கோதேவஸ்தேதி மிகுதியான பிரஜோதயாத் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், அனுமன் சாலிசா படிக்கலாம், எல்லாம் சிறப்பு தான். ஆனால் காய்கறி நறுக்கும்போது அருமாமணிக்கு முன்னாடி தானே வச்சு நறுக்கிறோம். துணி துவைக்கும் போது கல்லில் உட்காந்து தானே துவைக்கிறோம். குளிக்கும்போது முன்னாடி தண்ணியை வச்சுக்கிட்டு தானே குளிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது இருக்கிற மாதிரி மந்திரங்களுக்கு முன்பு ஆண்டவன் இருப்பது சரியாக இருக்கும். எப்படி சொல்லிட்டாரு பாரு. நீ கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து மந்திரத்தை சொல்லு. ஆனாலும் நாமம் பெரிது.